பாட்டி இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, இல்லன்னா வேற மாதிரி இருக்கு. பாட்டி இல்லனா இப்படிதான், வீடே வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இல்ல தேனு, இதுதான் இயல்பு. இதான் இவங்க உண்மையான முகம். பாட்டி இருக்கும்போது இவங்க அடிமை மாதிரி இருக்காங்க, இப்போ சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மீனாட்சி சும்மாரு. யார் காதுலயாவது விழுந்தா தப்பாயிட போகுது. பாத்தியா தேனு, எனக்கு இப்ப கூட சுதந்திரம் இல்ல. ஏய் சரி, நான் ஜூஸ் போட்டு வச்ச எடுத்துட்டு வந்துடுறேன். ம். குழி பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி அரைக்கணும். தேங்காய் இருக்கான்னு பாரு, இல்லன்னா நான் தான் வாங்கிட்டு வரணும். நீ போ, நான் வரேன். சரிங்க அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கேரம் ஆடலாமா? ஓ, ஆட தெரியாதா? இது கேரம் கிடையாது, செஸ் போர்டு. அது கூடவா தெரியாது? இந்தாமா. ஏய் எங்களுக்கு எதுக்கு எதுக்கு மீனாட்சி? நீயும் ஜீவாவும் சாப்பிடுங்க போங்க. குடிமா, கொஞ்சம் குடி. கேட்க மாட்டியே. ஏய், எதுக்கு சாரி பிடிச்சு இழுக்கிற? இந்த விளையாட்டுலாம் இங்க வேணாம், விடு. என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, விடுன்னு சொல்றேன்ல. இப்ப விட போறியா இல்லையா? மத்த எல்லாத்துக்கும் வாய் பேசுறல்ல. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏதோ நான் தான் புடிச்சு இழுத்த மாதிரியும், நீ திரும்பி பார்க்கும்போது சேர்ல மாட்டி விட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்துட்ட மாதிரியும் சொல்லுவ. நான் சொல்ற எந்த உண்மையும் நீ நம்ப போறது இல்லையே. அதான் நமக்கு தேவையான்னு விட்டுட்டேன். எதுக்கு தேவையில்லாம வாங்கி கட்டிக்கணும்னு தான் நீ ஏன் பாத்துக்கான்னு பேசாம இருந்துட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு. ஆஹா. ஜீவா, மதினி, நீ பயங்கரமான ஆளுதான். அட போங்க மதினி. இங்க பாருங்க. அப்படிதான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சொல்லு மாப்ள. இல்ல குடிக்க வச்சு ஏதாவது கொண்டு வரவா? அப்படியா? சரிம்மா. சரி சரி சரி. சரிங்க அத்தை. போன் ரிங் ஆகுது பாரு, வீட்ல யாருன்னு பாருமா. சரி.